ஹலோ நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஒரு பழைய புடவையில் அதை 1 மினிட் சாரீ மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் முதல்ல. ஏன்னா எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் 325 சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க எனக்கு. ஸோ அவங்க எல்லாருக்கும் முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் முதல்ல யூடியூப் ஆரம்பித்து எனக்கு இவ்வளோ தூரம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு நீங்கள் எல்லாருமே எனக்கு ஒரு விதத்தில் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. ஸோ முதல்ல எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த சாரீ நான் ரெடி பண்ணுற பொழுது ஒரு சின்ன சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ் விட்டு போச்சு எனக்கு. அதனால் என்னால் இந்த சாரீ 1 மினிட் சாரீ ரெடி பண்ணுற பொழுது எனக்கு கரெக்டாக ரெடி பண்ண முடியல. நான் அடுத்த வீடியோ ஃபுல் வீடியோவாக நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெடி பண்ணி நான் உங்களுக்கு அளவோடு நான் போடுறேன். இந்த சாரீ நான் ரெடி பண்ணுறச்சே எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருந்துச்சு. இந்த 1 மினிட் வீடியோ, இந்த 1 மினிட் சாரியை நான் ரெடி பண்ணுற பொழுது அவ்வளோ மன திருப்தியாக இருந்தது. நம்ம தைக்க தைக்க நமக்கு என்ன மன கஷ்டம் இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஃபுல்லாகவே பறந்து போயிடும். இன்னொன்று, நம்மளே ரெடி பண்ணி நம்மளே ஸ்டிச்சிங் போட்டு நம்மளே அதை நம்ம ரெடி பண்ணுற போது அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் நமக்கு ரொம்ப அலாதியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம அளவு நம்மளுடைய லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அளவு வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரில்ஸ் வைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஒரு 3 ஃப்ரில்ஸு நம்மளாக வச்சுக்கணும். ஏன் வச்சுக்கிறோன்னா, இப்போ சில நேரம் நம்ம புடவை கட்டும் போது பின்னாடிலாம் சொருகுவோம், பார்த்துருக்கீங்களா? நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அளவை கட் பண்ணிவிட்டு அப்புறம் 3 ஃப்ரில்ஸ் மட்டும் நம்ம வச்சுக்கிறோம். 3 ஃப்ரில்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொசுவோம் இல்லைங்களா ஃப்ரண்ட்டுக்குள்ள, அந்த ஃப்ரில்ஸ் வரத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நம்ம கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்ட பிறகு நம்ம இந்த ஃப்ரில்ஸ் எல்லாம் வச்சுட்டு இந்த கட் பண்ணி மீதி துணி இருக்குது பாருங்கள், அதில் தான் நம்ம பெல்ட் மாதிரி வச்சு தைக்கிறோமே. அப்புறம் ஃப்ரில்ஸு ஒரு பாதியில் பெல்ட் மாதிரியும் ஒரு பாதியில் ஃப்ரில்ஸ் மாதிரியும் வச்சு தைச்சி அந்த ஃப்ரண்ட்டில் ஃப்ரில்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருந்ததுங்களா அந்த சாரீ. அதே போல் முந்திக்கு நம்ம ஊக்கு குத்தவே தேவையில்லை, நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிடுறோம் இல்லைங்களா. அந்த ஊக்கு போடுற இடத்துல ஒரு தையலையும் நம்ம போட்டுட்டோம்னா ரொம்ப ஈஸி. டக்குன்னு நம்ம வந்தோம்னா நம்ம கட்டிட்டு டக்குன்னு கிளம்பிடலாம். அவ்வளோ ஈஸியாக இருந்தது. இது தைக்கிறது கொஞ்சம் நான் ட்ரையல் தான் பார்த்தேன், கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும் அவ்வளவுதானே தவிர ஃபஸ்ட்டே நம்ம ஃப்ரில்ஸ்லேருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம்னா இது சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஈஸியாக இருக்குது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எந்த புடவையில் ரெடி பண்ண முடியுமோ அந்த புடவையில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம், சரிங்களா. நம்மளா ஜாக்கெட்டை தைச்சி நம்மளா போடுற சுகம் ரொம்ப வாயால் நம்ம வார்த்தையில் சொல்லவே முடியாது. அவ்வளோ சிறப்பாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு பைசா மீதி நம்ம போனோமா, ப்ளவுஸ் பிட் வாங்குகிறோமா, அந்த ப்ளவுஸை நம்மளே ஸ்டிச் பண்ணோமா, நமக்கு என்ன டிசைன் வேணுமோ நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே தைச்சிட்டோமா, அது நமக்கு அவ்வளோ சந்தோஷத்தை தரும். அதனால் தயவுசெய்து எல்லாருமே டெய்லரிங் கற்றுக்கோங்க. டெய்லரிங் மூலயமா நீங்கள் ஏர்னும் பண்ணலாம். அதே சமயம் ஏர்ன் பண்ண முடியாதவங்க அவங்கவுங்க ப்ளவுஸை மட்டும் தைச்சி கொடுத்துக்கலாம். நம்மளே தைச்சி நம்மளே போட்டோன்னா அதில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குது தெரியுங்களா. என்னுடைய வேலை முடிஞ்ச நேரம் நான் என்னுடைய ப்ளவுஸை நானே தைச்சிப்பேன். எங்கள் வீட்டில் இருக்கிற மேட்டு கூட நானே தான் தைச்சிப்பேன். நான் அவ்வளோவா வெளியில் எங்கேயும் வாங்கவே மாட்டேன் மேட்லலாம். எங்கள் வீட்டில் நான் கால் மீதி எல்லாமே வீட்லேயே நான் வேஸ்ட்டாக போகிற பேண்ட் பீட்டில் தான் நான் மேட் போடுவேன். அதே போல் வேஸ்ட்டாக போகிற சுடிதார் பீட்லேயும் நான் மேட் போட்டுருவேன். எனக்கு அதில் அவ்வளோ ஒரு துணி வேஸ்ட் ஆகாமல் நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அதனால் நான் இதை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே டெய்லரிங் கற்றுக்கோங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் ஒரு ஃபுல் மெஷர்மெண்ட்டோடு போடுறேன். தேங்க்யூ, பாய்.